அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பதிகம் 5 மிகவும் அற்புதமான பாடல். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நிலை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து ஏதெங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே. விளக்கம்: இறைவன் உயரமான இடத்தில் இருக்கிறான். தொட முடியாத தூரத்தில் இருக்கும் அவனை சாகசங்களால் அடைய முடியாது. அவனாக இறங்கி வந்தால்தான் உண்டு. இறங்கி வழிபடுபவர்கள் மத்தியில் அவன் இறங்கி வருவான். அவன் அவதாரம் எடுப்பது மனிதராய் வாழ அல்ல, மனிதர்களை தெய்வமாய் உயர்த்த என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். மனித பிறவியும் வாழ்வாங்கு வாழ்ந்தால் தெய்வமாய் உயர முடியும் என்பதை உணர்த்தவே கண்ணகி படைத்தார் இளங்கோ என்று ஆய்வாளர்கள் அதை வியந்து பாராட்டுகிறார்கள். அனைத்துமே அவனது அவதாரம்தான். அவனுடைய அற்புதங்களை பாருங்கள். பூவும் அவனுடைய அவதாரமே, புவியும் அவன் அவதாரம். எல்லாமுமாய் அவனே நீக்கமர நிறைந்திருக்கிறான். 5 பூதங்களிலும் அவனே வெளிப்படுகிறான். காற்றாய் வீசி, புயலாய் அடித்து, தென்றலாய் குளிர்ந்து, வாடையாய் மலர்ந்து பல்வேறு வடிவங்களில் நம்மை அடைகிறான். எல்லை மீறுகிற போதெல்லாம் இயற்கையாய் சீர வைத்தும் சினம் கொள்ள வைத்தும் விளையாடி பார்க்கிறான். நம்மை எச்சரிக்கின்றான். வெள்ளமாய் புரண்டும் நதியாய் ஓடியும் அருவியாய் விழுந்தும் கடலாய் கலந்தும் நம்மை குளிர்விக்கிறான். அதிகம் பெய்தும் நம்மை அறிவுறுத்துகிறான். இப்படி 5 பூதங்கள் வழியாக அவனுடைய இருத்தல் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. அவன் பொய்க்கும் போது நாம் அவனை நினைத்து கொள்கிறோம். வறட்சி வருகிற போது அவனை வழிபடுகிறோம். மழை பெய்தால் மறந்து போகிறோம். நிலம் நடுங்கும் போது நினைத்து கொள்கிறோம். சரியான பிறகு நாம் அவசரங்களில் நம்மை இழந்து விடுகிறோம். பக்தி என்பது பயம் வரும்போது, விபத்து வரும்போது, ஆபத்து வரும்போது என்று மட்டுமே என்று எண்ணி இருக்கிறோம். இறைமையை முழுமையாக யாருமே உணரவில்லையா? இல்லை, உணர்ந்தவர்கள் உண்டா? ஆனால் உணர்ந்த பிறகு அவர்கள் அதை உரைப்பதில்லை. ஒவ்வொரு பட்டுப்புழுவும் தாய்ப்பாசம் தனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே என்று ஏங்குமாம். ஆனால் அதுவும் பட்டாம்பூச்சியான பிறகு முட்டையிட்டு விட்டு பனி முடிந்ததாய் பறந்து விடுமாம். அதை போல் உணர்ந்தவர்கள் உயரத்திற்கு பறந்து விடுகிறார்கள். அவர்கள் அதை பகிர்ந்து கொள்வதில்லை. அப்படியே பகிர்ந்தாலும் அதை உணரும் பக்குவம் நமக்கில்லை. ஆடியும் பாடியும் நம் அளவில் ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்கிறோம். எனவே கைப்பிடித்து அழைத்து செல்ல யாருமில்லை. நீயே என்னை வந்து ஆட்கொண்டு அருள் புரிவாய் என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள். இறைவனின் பெருமை தேவ ரகசியம் அல்ல. தேவர்களும் அவர்களை முழுதாக அறிந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட பெருமையை மனிதர்கள் எப்படி முயற்சி செய்து அடைய முடியும்? கடவுளே வந்து அருள் புரிந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். என்ன ஒரு அற்புதமான பாடல் வரிகள்! பக்தி என்பது நாம் உணர்ந்தால் மட்டுமே நம்மால் உணர முடியும். இறைமையை நாம் புரிந்து கொண்டால், அவரை உணர்ந்தால் மட்டுமே நமக்கு அது தெரியும். ஆகவே நாம் அவரை உணர்ந்து கொண்டால் இந்த பாடல் வரிகளில் அவர் ஒவ்வொரு வரிகளிலும் அவர் தெரிகிறார் என்பதை நம்மால் உணர முடியும். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை சிவபெருமான் மீது உள்ள பக்தியின் காரணத்தால் இந்த அழகான பாடலை நமக்கு தந்துள்ளார். நாமும் உணர்ந்து அவரை துயில் எழுப்புவோம். வாருங்கள். நன்றி. நற்பவி.